Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Education YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம CMC வெல்லூர் 2022க்கான MBBS அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க CMC வெல்லூரோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா 2022 இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் CMC வெல்லூர் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு டைம் த்ரூ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா அட்மிஷன் போடுற ஃபஸ்ட்டு செட்டு நீங்களாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்ன பண்ணலான்னா, இதில் அட்மிஷன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டோட்டலாக 100 சீட்ஸுங்க. CMC வெல்லூருக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் 100 சீட்ஸு. இந்த 100 சீட்ஸை எப்படி பிரிச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, ரிமைனிங் 50 சீட்ஸு மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. இப்போது அந்த 50 சீட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பார்ட் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான 50 சீட்ஸை பார்ட் 2 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறேன். அதுக்கான ஸ்லைட்ஸ் உங்களுக்கு டாப் ஆஃப் த வீடியோலையும் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் 1ல் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு 29 சீட்ஸுங்க. ஓகேங்களா? இந்த 29 சீட்ஸுக்கு எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த 29 சீட்ஸில் ஓப்பன் டு ஆல், யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்? த்ரூ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதில் அப்லோட் பண்ண CMC வெல்லூரை ஆப்ஷனாக கொடுத்த எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு எந்த விதமான ஒரு கம்யூனிட்டி பேசிஸில் இதில் கொடுக்கறதில்ல. யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆஸ் பர் இந்த கவர்மெண்ட் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு, அதாவது OC, MBC, BC, SC, SCA, ST இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். ஆனால் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த ரிசர்வேஷன் பாலிசியில் இந்த 29 சீட்ஸ் ஃபில்அப் பண்ணுறாங்க. இன் அடிஷன் டு தட், இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ரிசர்வேஷன் இதுக்கு சூட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் ஒன், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் 29 சீட் இருக்குது. 29 சீட்ஸ் இருக்குது. இந்த 29 சீட்ஸில் எல்லா கேட்டகரியும் எல்லா கம்யூனிட்டிஸும் வர்றாங்க. OC வர்றாங்க, BC வர்றாங்க, MBC வர்றாங்க, SC வர்றாங்க, SCA வர்றாங்க, ST வர்றாங்க. ப்ளஸ் 7.5% ரிசர்வேஷனில் வர்ற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இதில் வர்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20 சீட்ஸு. இந்த 20 சீட்ஸில் யார் வர்றாங்க? தமிழ்நாடு கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா. ஓகேங்களா? இதில் 20 சீட்டுக்கு தமிழ்நாடு கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறத அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஒரு சீட்டு கோட்டா, அதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம்னா, இப்போது இந்த 29 சீட்டு சொன்னேன் இல்லைங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 29 சீட்டு. இந்த 29 சீட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்? தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2022 ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் போடும்போதே உங்களுக்கு அங்கே CMC வெல்லூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் CMC வெல்லூரை நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு போதுமான கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் CMC வெல்லூரில் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அதில் செலக்ட் ஆகலாம். இந்த 29 சீட்ஸ்க்கான ப்ராசஸ் இது. திரும்ப சொல்கிறேன், இந்த 29 சீட்ஸ் ஓப்பன் டு ஆல். ஓகேங்களா? தமிழ்நாடு ரிசர்வேஷன் ப்ரொசீஜரில் OCக்கு எவ்வளோ சீட்டு, BCக்கு எவ்வளவு, MBCக்கு எவ்வளவு, SCக்கு எவ்வளவு, SCAக்கு எவ்வளவு, STக்கு எவ்வளவு, அந்த பர்சன்டேஜில் கால்குலேஷன் பண்ணிவிட்டு, அது போக 7.5%க்கும் சீட்டை ஒதுக்கிட்டு இந்த 29 சீட்டை அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. அடுத்தது ரிமைனிங் இருக்கிற 20 சீட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? நீட் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இவங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? கிறிஸ்டியன் கம்யூனிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த 20 சீட்டு. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிற ஒரு சீட் 29 ஓப்பன் டு ஆல்.
20 சீட்டு வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு. அப்போ 29 + 20 எவ்வளோ ஆச்சு? 49 சீட்ஸ் ஆச்சு. ரிமைனிங் இருக்கிற அந்த ஒரு சீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ், ஓகேங்களா, டிஃபென்ஸில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனு, மிலிட்ரி மேன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு சீட்டு. அந்த ஒரு சீட்டை வந்து என்னென்ன ப்ரியாரிட்டியில் கொடுப்பாங்க? கேந்திரிய வித்யா பவனில் படிச்சிருந்துருக்கணும், ஓகேங்களா. ப்ரியாரிட்டி சொல்கிறேன். இந்த ஒரு சீட்டுக்கு என்ன மாதிரியான ப்ரியாரிட்டியெல்லாம் கொடுப்பாங்க? எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம், அப்புறம் வந்து கேவிபி கேந்திரிய வித்யா பவனில் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை வந்து விடோ கேடரில் இருக்கிற அவங்க குழந்தைகளுக்கு இந்த சீட்டு வந்து ஒரு சீட்டு ஒதுக்கி இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ 29 + 20 + 1 இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஆன சீட் அலாட்மெண்ட். ஓகே, டியூஷன் ஃபீஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸு ₹50,000 per year அப்ராக்சிமேட்லி, ஓகேங்களா. இது வந்து அந்த 29 சீட்ஸ்க்கும் அதே 50,000 அப்ராக்சிமேட்லி கட்டணும். அப்புறம் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் அதே 50,000 தான். அப்புறம் இவங்க டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கும், டிஃபென்ஸில் இருந்த குழந்தைகளுக்கும், இல்லைன்னா கேந்திரிய வித்யா பவனில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா 50,000 per year தான். இது போக டியூஷன் ஃபீஸு, உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தனி. இது வந்து அதில் வராது. இது போக இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் MBBS முடித்த உடனே கண்டிப்பாக 2 years வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே சர்வீஸ் பாண்டில் சைன் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாலே இந்த சர்வீஸ் பாண்டில் நீங்கள் சைன் பண்ணிடுவீங்க. நீங்கள் 2 வருஷம் வித்து சேலரியோட நீங்கள் அங்கே சர்வீஸ் பண்ணணும், ஓகேங்களா. இது வந்து கம்பல்சரி. யூஜி முடித்த உடனே நீங்கள் வெளியில் வந்து நான் பிஜி பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் யூஜி முடித்த உடனே பிஜி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 years வெயிட் பண்ணணும். 2 years வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணணும். பிஜி பண்ணுறதுக்கு இங்கே மறுபடியும் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் 2 years அங்கே சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜி வந்து உங்களுக்கு சிஎம்சி வெல்லூர் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரியாரிட்டி சீட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து பார்ட் 1ல் கவர்மெண்ட் கோட்டாக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜர் இதுதான். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதுக்கு தனியாக ஒரு ஸ்லைட் போட்டிருக்கிறேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் தி வீடியோலையும் எண்ட் ஆஃப் தி வீடியோலையும் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் சொன்னோம். 100 சீட்ஸில் 50 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 50 சீட்டு. இந்த 50 சீட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸு இந்தியாவில் இருக்கிற எந்த மெடிக்கல் காலேஜ்லேயுமே இல்லாத மாதிரி. ஏன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னால உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 25 lakhs per year அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் per yearக்கு 50,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும் இருக்கிற ஒரே காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிறிஸ்டியன் சிஎம்சி வெல்லூர், ஓகேங்களா. கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ் வெல்லூர், இது மட்டும்தாங்க. ஓகே, இப்போது இந்த மைனாரிட்டி கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த எந்த மாதிரியான சீட்டு பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எப்படி பிரிச்சுருக்காங்க? நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து 38 + 10 + 2, ஓகேங்களா. 38 + 10 + 2. ஓகே, இப்போ 38 அப்படிங்கிறது என்னதுங்க? அது வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு மட்டும் அந்த 38 சீட்டு. இந்த 38 சீட்டில் வேறு யாரும் காம்படிஷனுக்கு வர முடியாது. இந்த 38 சீட்ஸ் பியூர்லி ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஓகேங்களா. இவங்களுக்கான எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம். இவங்க நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும். அடுத்தது கேண்டிடேட் ஸ்பான்சர்ட் பை ஆர்கனைசேஷன் அண்டர் சிஎம்சி வெல்லூர். அவங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருந்து அந்த இதில் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து ஸ்பான்சர்ஸாக இருக்கணும், ஓகேங்களா. அப்புறம் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். எதுக்கு செப்பரேட்டாக? சிஎம்சி வெல்லூருக்கு தனியாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் இதில் போட்டுருந்துருக்கணும், ஓகேங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் செப்பரேட்டாக இதுக்கு போட்டிருக்கணும். ஓகே, இப்போ இவங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் யாருக்கு? இந்த 38 சீட்ஸ் வர்றாங்க இல்லைங்களா மைனாரிட்டி கோட்டாவில், அவங்களுக்கான டியூஷன் ஃபீஸு ₹50,000 per year. இந்த 38 சீட்ஸுக்கு அட்மிஷன் வாங்குறவங்களுக்கும் அதே சர்வீஸ் பாண்டு 2 years, யூஜி முடித்தோடனே MBBS முடித்தோடனே 2 years வந்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும் வித் சேலரி,
ஓகேங்களா. அடுத்தது சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டா ஒர்க் பண்ணணும் வித் சேலரி. ஓகேங்களா. அடுத்தது சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டா, சிஎம்சி வெல்லூரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட வார்டு கோட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் சிஎம்சி வெல்லூருக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். இவங்களுடைய டியூஷன் ஃபீஸு 50,000 பர் இயர் அப்ராக்சிமேட்லி. இவங்களுக்கான மெஸ் பில்லு தனி, அப்புறம் அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்களே பேர் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த 50,000 ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸ். இப்போது இந்த 10 சீட்ஸு வார்டு கோட்டாவில் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் 2 வருஷம் சர்வீஸ் பாண்ட் இருக்குது. சர்வீஸ் பாண்ட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த 100 சீட்ஸ். ஓகேங்களா. இன்னும் அந்த 100 பேர் அட்மிஷன் போடுற எல்லாருமே என்ன பண்ணணும், 2 வருஷம் கம்பல்சரியாக சர்வீஸ் பண்ணணும். ஓகேங்களா. ரிமைனிங் இருக்கிற 2 சீட்டு அது ஓப்பன் சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓப்பன் சீட்டு. இவங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீட் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 2 சீட்டுக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கு ஓப்பன் டு ஆல் சீட் அந்த மாதிரி தான். டியூஷன் ஃபீஸு 50,000 பர் இயர். அதுக்கப்புறம் 2 இயர்ஸு சர்வீஸ் பாண்ட் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம 2 கேட்டகரியாக நம்ம பார்த்துருக்குறோம். பார்ட் 1க்கு ஒரு ஸ்லைடு கவர்மெண்ட் கோட்டா, பார்ட் 2க்கு ஒரு ஸ்லைடு மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த 2 ஸ்லைடையுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கும். இப்போ நான் சொன்னது புரியல அப்படிங்கிறவங்க அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day.